சமீபத்தில் பார்த்தோன்னா அதிமுகவோட பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தாங்க. எப்பயுமே அவங்க அடிக்கடி செய்தியாளர் சந்திச்சுட்டு வராங்க. தமிழக மக்களுக்கு எப்போல்லாம் இந்த அரசாங்கம் விரோதமாக செயல்படுது, எந்தெந்த விஷயத்தெல்லாம் தடை பண்ணுறாங்கன்னு அது துணிச்சலாக எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவியாக இருந்து செய்தியாளர் சந்தித்து கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த கண்டனம் மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு ஏற்படுது. இப்போ சமீபத்தில் ஆகஸ்ட் 18ஆம் தேதி அதேமாதிரி செய்தியாளர்களை சந்தித்து இந்தமாரி தமிழக அரசோட நடவடிக்கையெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி கண்டனம் அறிவித்ததோடு இல்லாமல் 2026 வர எலெக்ஷனில் அம்மாவோட ஆட்சி மீண்டும் அமையும், அந்த ஆட்சியை நான் கண்டிப்பாக கொண்டு வருவேன் என்று அம்மா சபதத்தோடு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சி மீண்டும் தமிழகத்துக்கு வரக்கூடாது, அப்படி வந்தால் சவுத் ஆஃப்ரிக்கா மாரி தென்னாப்பிரிக்கா மாரி தமிழ்நாடு பாலா போய்டுன்ற ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை சொல்லியிருந்தாங்க. இதை பொறுத்து கொள்ள முடியாத திமுக அரசாங்கம் எங்கே மீண்டும் திமுக ஆட்சி நம்ம வந்துடலாம், அண்ணா திமுக என்றது பலவீனமாக உள்ளது, இதை காரணமாக வச்சு நம்ம திமுக ஆட்சிக்கு வந்துடலாம் என்று அவங்க கனவு கண்டுட்டு இருந்தாங்க. அந்த கனவுல மண்ணள்ளி போடுற மாரி அம்மா ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. பேட்டி மட்டும் இல்லை, அதை கண்டிப்பாக நடத்தி காட்டுவேன் என்று சொல்லியிருந்தாங்க. இது எங்கே நடந்து விடுமோ, இந்த அம்மா மீண்டும் நம்மளோட ஆட்சியை வராமல் தடுத்துடுவாங்களோன்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலினோட அல்லக்கையாக செயல்பட்டு வருவது தான் குடியாத்தம் குமரன் என்றவர். அவர் பார்த்தோன்னா அவர் யார், அவர் ஒரு மேடை பேச்சாளர், அவ்வளோதான். மேடை பேச்சாளர்னா என்ன, ஒரு பணத்தை வாங்கிட்டு பேசுறது, இது மட்டும்தான் அவருடைய பழக்க வழக்கமாக இருக்குது. அவர் சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலில் சமூக வலைதளத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அது என்ன கொடுத்த பேட்டி ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில், அவங்க ஒரு பெண் தலைவி, அதுவும் புரட்சி தலைவி அம்மா கூட 33 ஆண்டுகளாக அவங்க அம்மாவுக்கு உயிர் தோழியாக இருந்தவங்க. இந்த தமிழக மக்களுக்காக அம்மாவுக்காகவும் பல தியாகங்களை செஞ்சுருக்காங்க. அதிமுக என்ற ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்குதுன்னா அதுக்கு முழுக்க காரணம் யாருன்னா 2 பேர் தான். ஒன்று அம்மா, அடுத்தது சின்னம்மா. அம்மாவுக்கு பக்கபலமாக இருந்தவங்க தான் சின்னம்மா. அப்பேற்பட்ட சின்னம்மா மீது பொதுமக்களும் சரி, அதிமுக தொண்டர்களும் சரி மிகுந்த மரியாதையும் மதிப்பும் வச்சுள்ளாங்க. பெண்களும் மிகுந்த மரியாதை வச்சுருக்காங்க. அவங்க செல்லும் இடம்லாம் பெண்களோட கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு பெண் தலைவி ஒரு அம்மாவுக்காக பக்கபலமாக இருந்தாங்க. ஒரு சிங்கத்தலைவி, எவ்வளவோ மிரட்டலில் பார்த்தவங்க, எவ்வளவோ வழக்குகளை பார்த்தாங்க, எவ்வளோ சிறைச்சாலையை பார்த்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண் என்று பாராமல் ஒரு தலைவியை திமுக நாகரிகம் இல்லாத ஒரு கட்சி, அந்த கட்சினாவே எப்பயுமே அந்த தலைவர் முதல் கொண்டு யாருமே ஒரு நாகரிகமாக பேசுகிறதே அவங்களுக்கு தெரியாது. சமீபத்தில் பார்த்தோன்னா அந்தமாரி நாகரிகமற்ற பேச்சு பேசி தான் அமைச்சர் பதவியிலே இழந்து இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு சாதாரண ஒரு மேடை பேச்சாளர் தூண்டிவிட்டு அம்மாவை அருவருக்கத்தக்க வார்த்தையில் மிகவும் கொச்சையாக ஒரு பெண் என்று பாராமல் பேசியுள்ளார். அவருக்கும் ஒரு தாய் இருக்குது, சகோதரி இருக்குது, அவருக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் என்ன வார்த்தையில் பேசணுன்ற தெரியாமல் பேசுவது மிகவும் மிக மிக கண்டிக்கத்தக்க விஷயம். இதனை திமுக அவர் மீது வழக்கு போட்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதோடு இந்த விஷயத்தை நிறுத்தி கொள்ள வேண்டும். மேலும் இதை வேலை செய்தால் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும். இதனை மிகப்பெரிய விளைவுகளை திமுக கண்டிப்பாக சந்திக்க நேரிடும். மக்கள் மத்தியிலும் சரி, தொண்டர்கள் மத்தியிலும் சரி மிகுந்த கொதிப்பாக உள்ளது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தையில் அவர் பேசுவது மிகவும் கண்டனக்குரிய விஷயம். என்ன ஒருத்தவங்க உங்களை பற்றி ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு உங்களுக்கு எதிராக ஒரு கருத்து தெரிவிக்கலாம்னா ஜனநாயக முறையாக நீங்கள் கருத்து தெரிவிங்க. அவங்க என்ன சொன்னாங்களோ அதுக்கு எதிராக கருத்து தெரிவிங்க. இல்லை மக்களை போய் சந்திச்சு இந்தமாரி நாங்கள் ஆட்சிக்கு எங்கள் ஆட்சியில் இவ்வளோலாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேளுங்க. அதை விட்டுட்டு என்ன உங்களை ஜனநாயக ரீதியாக ஒரு எதிர்க்கட்சின்ற முறையில் ஒரு அதிமுகவோட பொதுச் செயலாளர்ன்ற முறையில் அவங்க தெரிவிக்கிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? அதுக்கு எப்படி நீங்கள் நீங்கள் தெரிவித்தா அதுக்கு உங்கள் கண்டனம் தெரிவிங்க. அதை விட்டு ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தையில் எதுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறது மிகவும் கண்டனக்குரிய விஷயம். இதை கண்டிப்பாக நிறுத்தி கொள்ள வேண்டும். அவர் மீது வழக்கு தொடக்க வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும்.